மே மாதம் வந்துருச்சு. பள்ளி இந்த 10th +2 குறிப்பாக +2 மதிப்பெண்கள் இப்போ வெளியே வர தொடங்கிடும். அதுக்கு பிறகு எந்த கல்லூரியில் சேர்றது, என்ன படிக்கிறது, என்ன படித்தா என்ன வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய குழப்பம். ஏன்னா இன்னைக்கு அவ்வளவு வாய்ப்புகள் இருக்கு, அவ்வளவு இடங்கள் இருக்கு. அதில் எதை தேர்ந்தெடுத்து நம்ம சரியா படிக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் பெரிய அளவுக்கு தொகை செலவு செய்ய வேண்டியிருக்கு. இப்படி பெரிய பணம் பொருட்செலவுல படிச்சாதான் நல்ல வேலை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வையும் இங்க இருக்கு. இதெல்லாம் உண்மையா? அது மட்டும் இல்லாம இங்க தமிழ்னு பேசுறாங்க. தமிழ் படிச்சா உண்மையிலே இங்க யாருக்குங்க வேலை கிடைக்கும்? சோறு கிடைக்குமா? தமிழ் படிச்சா சோறு கிடைக்குமா? தமிழ் படிச்சா வேலை கிடைக்குமா? அப்படிங்கிற ஒரு சொற்பதமும் இங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த காலகட்டத்தில் என்ன படிக்கலாங்கிறதுக்கான நமக்கு தெரிந்த வரைக்குமான ஒரு வழிகாட்டுதலும், அதுலயும் குறிப்பா அதை சொல்லிட்டு அதுக்கு பிறகு குறிப்பா தமிழ் படிச்சா லட்சங்கள்ல சம்பளம் வாங்குற வேலைகள் இங்க நிறைய கொட்டி கிடக்கு. அதை கேட்பாராட்டு இருக்கிறதுனால தமிழர்களை விட பிறமொழியாளர்கள் அதுல நிறைய ஆதிக்கம் செலுத்துறாங்கன்றதும் இன்னைக்கு உண்மையான நிலையா இருக்கு. அந்த நிலைகள் என்ன படிக்கலாம், அதை பத்தின ஒரு வழிகாட்டல் காணொலி தான் இந்த காணொலி. அனைவருக்கும் வணக்கம். நான் ஏற்கனவே சொன்னது போல 12ஆம் வகுப்பு தேர்வு மதிப்பெண்கள் இப்போ வெளியே வரப்போகுது. வந்த பிறகு எந்த கல்லூரியில் சேர்றது அப்படிங்கிறத பற்றி இப்போ எல்லா வீட்லையும் பேச்சுக்கள் இருக்கும். ஏற்கனவே முடிவு செஞ்சு வச்சிருப்பாங்க. ஏற்கனவே நீட் கோச்சிங் போயிட்டு இருப்பாங்க. ஏற்கனவே இன்னும் பல்வேறு பல்கலைக்கழகங்களில் படிக்கிறதுக்கான தேர்வுகள், அதுக்கான அணியப்படுத்தலில் இருப்பாங்க. சில தேர்வுகளும் கூட ஏற்கனவே நடந்திருக்கும், அதை எழுதி முடிச்சிருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி இருக்கிற எல்லாருக்கும் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது ஒரு பெரும் குழப்பம் தான். ஏன்னா அவ்வளவு வாய்ப்புகள் இருக்கு, அவ்வளவு இங்கே வேலை செய்ய வேண்டியிருக்கு ஒரு கல்லூரிக்குள்ள போறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட்டு சேர்த்தது அல்லது பரம்பரையா இருக்கிற சொத்து இதெல்லாம் வித்து மொத்தமா செலவு செஞ்சு ஒரு கல்லூரி பட்டப்படிப்புக்கு போகிற ஒரு நிலையம் இந்த தமிழ்நாட்டில் கட்டாயம் இருக்கு. இந்த நிலையெல்லாம் வந்து கடந்த 30 ஆண்டுகளா பெரிய அளவுக்கு வளர்ந்து நிற்குதுங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இப்படி ஒரு சூழல்ல எதை படிக்கிறது, எதை படிச்சா நமக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு குழப்பத்துக்கான ஒரு தெளிவு கொடுக்குற ஒரு விழிப்புணர்வு காணொலி தான் இது. குறிப்பா என்னன்னா இங்க எல்லாருமே மருத்துவர் ஆகணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், அவ்வளவுதான். மருத்துவம், பொறியியல் இது 2 தான் முதன்மை படிப்புன்னு பாக்குறாங்க. இதுக்கு கீழே எதை படிச்சாலுமே வந்து மதிப்பில்லை அப்படிங்கிற ஒரு நிலை இன்னைக்கு கிட்டத்தட்ட கடந்த 20 ஆண்டுகள்ல கொஞ்சம் கொஞ்சமா நிலை பெற்று இன்னைக்கு அந்த நிலை பெரிய அளவுக்கு வந்துருச்சுங்கிறத நம்ம பார்க்கிறோம். இதை தாண்டி ஏகப்பட்ட படிப்புகள் இருக்கு. அதுல பெரிய அளவுக்கு இந்த 2 படிப்புகள் எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படிங்கிறதான் உண்மை. இதுல ரொம்ப எளிமையா எல்லாருக்கும் தெரிந்த எடுத்துக்காட்டுகள் எடுத்துக்கிட்டீங்கனாலே, இதுல வந்து அக்கௌண்ட்ஸ் CA படிச்சாங்கன்னா இவங்களுக்கு குறைவில்லாம, இந்த மருத்துவம் பொறியியல் படிக்கிறவங்களுக்கு குறைவில்லாம சம்பளம் வாங்குற நிலை இருக்குங்கிறத பார்க்கிறோம். சட்டம் படிச்சுட்டு நல்லா பணியாற்றுறீங்கன்னா, நல்ல சட்ட அறிவோட செயல்பட்டீங்கன்னா, கையாளுறீங்கன்னா உங்களுக்கு இவங்க எல்லாரை விடவும் அதிகமா, ஏன்னா இவங்களோட வழக்கையும் சேர்த்து இவங்க தான் பார்ப்பாங்க. அப்போ பெரிய அளவுக்கு சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய நமக்கு தெரிந்த வாய்ப்புகள் இருக்கு. சென்னையிலேயே கொஞ்சம் சுத்தி பார்த்தீங்கன்னா, இந்த பள்ளிக்கரணை பகுதியிலே பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிறுவனங்கள் இருக்கு. ஒன்னு நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜின்னு ஒன்று இருக்கும், இன்னொன்று வந்து நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் விண்ட் எனர்ஜின்னு ஒன்று இருக்கும். இதெல்லாம் என்ன நிறுவனங்கள், இதெல்லாம் எப்படி உள்ள போலாங்கிற ஒரு விழிப்புணர்வு பள்ளிக்கரணையில் இருக்கிற மக்களுக்கே கிடையாது. அப்போ மற்றவங்களுக்கு எங்கிருந்து வரப்போகுது? தமிழ்நாட்டில் யாருக்குமே இந்த மாதிரி என்னென்ன நிறுவனங்கள் இருக்கு, அந்த நிறுவனங்கள்ல உள்ள போறதுக்கு என்ன படிக்கணும், என்ன வேலை செய்யணும், அந்த விழிப்புணர்வே நமக்கு இல்லை. அப்போ அதுக்கெல்லாம் என்ன தேவைப்படுதுன்னா, அடிப்படையில் ஒரு BA அது முன்னாடி இருந்துச்சு, இன்னைக்கு அதிகம் நிறைய இடங்கள்ல இல்லை. ஜியாகிரபி இல்லை ஜியாலஜி அப்படின்னு படிப்புகள் இருக்கு. அதுதான் அடிப்படை. இப்போ நம்ம இதை ஒரு எடுத்துக்காட்டாவே எடுத்துட்டு பார்க்கலாம். நீங்க கணினி சார்ந்த வேலைகளுக்கு போனோம்னா கூட இன்னைக்கு எந்த அளவுக்குனா நேரடியா BE in AI&ML ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் வந்துருச்சு. இப்போ நீங்க நேரம் அதை கத்துக்கிறத விட அடித்தளமா என்ன இருக்கு, ஃபண்டமெண்டல்ஸ், பேசிக்ஸ் என்னவோ அதை நீங்க ரொம்ப தரமா கத்துக்கிறதுக்கான வேலைகள்ல ஈடுபடும். நான் இப்போ சொன்னது போல விண்ட் எனர்ஜி, ஓஷன் டெக்னாலஜி தெரிஞ்சுக்கணும்னா ஜியாலஜி பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ன்றது அடிப்படை. அப்போ அதுல வந்து நீங்க தொடக்க நிலையில் அதுக்கான ஒரு படிப்பை படிச்சுக்கிறது உங்களோட அடித்தளத்தை நல்லா ஆழமாக தரமாக போட்டுக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் முதுகலையோ ஏதோ ஒன்று அது சார்ந்து இன்னும் குறிப்பாக படிச்சிங்கன்னா ஸ்பெஷலைஸ்டு ஸ்டடீஸ்னு நிறைய வந்துருச்சு முதுகலைகளுக்கு. அப்போ அதில் படிக்கும்போது அது சார்ந்த வேலை வாய்ப்புகளுக்கு மிக எளிதாக உங்களால் போக முடியும், நல்லாவும் அதில் செயல்பட முடியும். அதுபோல தான் நீங்கள் கணினி சார்ந்த பணிகளுக்கு வரணும்னா அடிப்படையில் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்க வேண்டியது பேசிக்காக ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அடிப்படையான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இங்கே எல்லாத்துக்கும் பயன்படுறது வந்து இந்த C++லாம் நீங்கள் படிக்கலாம். அடுத்து ஜாவா, பைத்தான் இந்த மாதிரி ஏதாவது ஒன்றில் நல்ல ஆழமாக உங்களுக்கு அறிவு இருக்கணும். அது வந்து நீங்கள் உங்கள் படிப்பாகவே எடுத்து படிக்கிறீங்களா இல்லை தனியாக போய் அதை படிச்சு அதில் நல்ல தேர்ச்சி பெற்றுக்கிறீங்களான்றது உங்களோட வாய்ப்பு தான். அதை நீங்க எப்படி பயன்படுத்திக்கிறீங்க. அதுக்கு மேல நீங்க AI சார்ந்த தொழில்நுட்பங்கள் அதுல இருக்கிற இப்ப நிறைய AI சார்ந்த டூல்ஸ் வந்திருக்கு. இப்ப அதை எப்படி நீங்க பயன்படுத்துறீங்கன்னு தெரிஞ்சாலே அதை எந்த இடத்துல எப்படி சரியா பொருத்தி பயன்படுத்தினா பெரிய அளவுக்கு நம்ம ஆதாயம் அடைய முடியுமோ அந்த மாதிரி விழிப்புணர்வு இருக்கிற மாதிரி படிப்புகள். இது வந்து படிப்பையும் தாண்டி விழிப்புணர்வோட இருக்கணுங்கிறத அதுல இருந்து கத்துக்கிறது. என்னை பொறுத்த வரைக்குமே கல்லூரிங்கிறது நீங்க அங்க போய் கத்துக்கிற, அவங்க சொல்லிக் கொடுக்குற அந்த படிப்பை விடவும் அங்க கிடைக்கிற சூழல், மாணவர்கள், அங்க கிடைக்கிற நூலகம், அங்க கிடைக்கிற உங்களுக்கு வாய்ப்புகள், இதை பயன்படுத்துறதுக்கான ஒரு இடமா தான் நான் பாக்குறேன். நான் தனிப்பட்ட முறையில் படிச்சது லோயலா கல்லூரியில் படித்தேன். நான் படிச்சது கணிதம் படித்தேன். ஆனா நான் படிச்சு முடிச்சுட்டு நான் நேரா தகவல் தொழில்நுட்பத்துறையில அங்கேயே வந்துட்டேன். நான் கேம்பஸ் இன்டர்வியூல வந்துட்டேன். அந்த காலகட்டத்தில் வந்துச்சு, முன்னாடியும் கிடையாது, இப்பவும் இருக்கான்னு எனக்கு தெரியல. வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க. நான் படித்த கணிதம் அதுக்கு பிறகு எனக்கு எங்கேயுமே பெரிய அளவுக்கு பயன்படல. ஆனா அந்த கல்லூரி அது எனக்கு கொடுத்த வாய்ப்புகள், அங்க எனக்கு கிடைச்ச சூழல், அதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு வாழ்க்கையை திருப்புற மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பாக தான் எனக்கு அதெல்லாம் அமைஞ்சது. இந்த எக்ஸ்போஷர்னு சொல்லுவாங்க, அதுதான் ரொம்ப முக்கியமாக நான் அங்கே பார்த்தேன். இதனால தான் தரமான கல்லூரிகள் சார்ந்து நீங்கள் போகிறது
வந்து ஒரு நல்ல தேர்வாக தான் இருக்கும். அதுக்கு எந்த அளவுக்கு செலவு செய்யலாம்லாம் போகக்கூடாது. அதுல பெரிய கல்லூரிக்கும் தரமான கல்லூரிக்கும் கொஞ்சம் வேறுபாடு இருக்கு. அதை கொஞ்சம் தேடி தேர்ந்தெடுத்து போறது மாணவர்களுக்கு நல்லது. இதுல நான் இப்ப சொன்னது போல இந்த மாதிரி பல்வேறு படிப்புகள் இங்க கொட்டி கிடக்குது. இன்னைக்கு எதை தேர்ந்தெடுக்கிறதுங்கிறதுக்குள்ள, ஏன்னா நாங்க படிச்ச காலத்துல கூட இவ்வளவு கிடையாது, கம்மி தான். அதனால எளிமையா தேர்ந்தெடுக்க முடியும். எனக்குலாம் ரொம்ப எளிமையா, எனக்கு கணிதம் தான் நல்லா வரும், அதனால கணிதம் சார்ந்து படிப்போம், அப்படியே போயிட்டேன், அவ்வளவுதான். அந்த மாதிரி எளிமையா இருந்துச்சு எங்களுக்கான வாய்ப்புகள். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. ரொம்ப பெரிய அளவுக்கு, அதாவது மாணவர்களோட அந்த சிந்தனை திறனுக்கும் அப்பாற்பட்ட அளவுக்கு தான் அவங்க செய்ய வேண்டிய தேர்வுகள் இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். இதுல நம்ம சார்ந்த, நமக்கு வந்து இப்ப தமிழ் சார்ந்த பற்று இருக்கு அப்படிங்கிறதுனால இது சார்ந்து ஒரு சில ஆய்வுகளை செய்யும் போது அதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா, இது நடந்தது நாம் தமிழர் கட்சி தமிழ் மீட்சி பாசறை சார்பா ஒரு 2020 காலகட்டத்தில் ஒரு முன்னெடுப்பு. என்னன்னா, இங்க என்னென்ன பணிகள் இருக்கு, தமிழ் படிச்சா வேலை கிடைக்குமா, சோறு கிடைக்குமான்றத எளிமையா தமிழ்நாட்டில் எல்லாம் கேட்கறாங்களே, அது உண்மையா? தமிழ் படிச்சவங்களுக்கு என்ன மாதிரி வேலை வாய்ப்புகள் இருக்கு, தமிழ் படிச்சவங்களுக்கு எந்த மாதிரி முதுகலை படிப்பு இல்ல மேற்படிப்புகள் இருக்கு அப்படிங்கறத எடுத்து பார்க்கும்போது அவ்வளவு வாய்ப்புகள் கொட்டி கிடக்குதுங்கிறத நாங்க தெரிஞ்சுக்கணும். அப்ப அதை ஒரு முறைப்படுத்தி, ஒரு ஆவணமாக்கி, ஒரு விழிப்புணர்வு பதாகையா அதை உருவாக்கி அதை வந்து மக்களுக்கு அப்போ புழக்கத்துல விட்டோம். அது பெரிய அளவுக்கு அந்த காலகட்டம் 2020-21 பெரிய அளவுக்கு மக்கள்கிட்ட போய் சேர்ந்தது. அதுக்கு பிறகு அதை தொடர்ச்சியா நம்ம பெரிய அளவுக்கு எல்லாம் முன்னெடுக்கல. எல்லாருக்கும் தெரியும் அது முடக்க காலம் தான். அதுவே முடக்க காலம் தான். அதுக்கு பிறகு ஒரு ஆண்டு 1.5 ஆண்டுக்கு முடக்க காலமா இருந்ததுனால பெரிய அளவுக்கு அதுல செயல்பட முடியல. சரி, மீண்டும் அதை எடுத்து கொஞ்சம் அதை பத்தின ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தலாமே அப்படிங்கிற ஒரு முயற்சியில தான் இந்த காணொலியும் கூட. அதுக்காக தமிழை மட்டுமே சொல்லணும்னு இருக்கக்கூடாதுங்கிறதுல மற்றதையும் நான் ஓரளவுக்கு தொட்டுட்டு வந்தேன். இப்ப தமிழை பத்தி பார்ப்போமே. இதுல தமிழ்ல நீங்க படிக்கிறதுக்கு வந்து முதன்மையா 2 வாய்ப்புகள் தான் இருக்கு. நீங்க வந்து இளங்கலை படிக்கிறது, இளங்கலைனா BA படிக்கிறதுக்கு. ஒன்னு வந்து இளங்கலை தமிழ் BA தமிழ், இன்னொன்னு வந்து தமிழ் இலக்கியம் BA தமிழ் லிட்ரேச்சர் சொல்லுவாங்க. இது 2 தான் வாய்ப்புகள். இது 2ல ஏதாவது ஒன்று தான் கட்டாயம் நீங்க தொடக்க நிலைக்கு படிக்கணும். நான் ஏற்கனவே சொன்னது போல உங்களோட அடித்தளம் நல்ல வலுவா இருந்தா, தரமா இருந்தா தான் அதுக்கு பிறகு நீங்க எதை படிச்சாலும் அதுல இருந்து எளிமையா உங்களால புரிஞ்சுக்க முடியும். அந்த அடித்தளமா தான் நான் இதை பாக்குறேன். இன்றைக்கு நிலை என்னன்னா, பெரும்பான்மையான கல்லூரிகள்ல, நல்ல கல்லூரிகள்ல கூட தமிழ் படிக்க வரவங்க வேற எதுவுமே கிடைக்கலன்னு படிக்க வரேன் அப்படிங்கிற ஒரு நிலை தான் பெரிய அளவுக்கு ஏற்பட்டிருக்குங்கிறத பாக்குறோம். அவங்க அதனால ஒரு விரக்தியில வராங்க, படிக்கிறாங்க, பெரிய அளவுக்கு ஆர்வம் இல்லாம படிக்கிறாங்கன்றதான் உண்மை. இது 100 விழுக்காடு அப்படி எப்பவுமே எங்கேயுமே சொல்ல முடியாது. இதுல கூட ஒரு 80 விழுக்காடு வரைக்கும் இந்த மாதிரி வராங்கன்னு சொல்றாங்க. ஒரு 20 விழுக்காடு பிடித்து நான் தமிழ் தான் படிப்பேன் வந்து படிக்கிறவங்க வராங்க, படிக்கிறாங்க. அவங்க தான் அதுக்கு பிறகு பெரிய அளவுக்கு முன்னேறி நாம சொல்ற வாய்ப்புகள் எல்லாம் பயன்படுத்தி ஒரு நல்ல இடத்துக்கு வராங்கன்றதான் உண்மை. இப்ப நான் சொன்னது வந்து இளங்கலைக்கு இல்லையா? இளங்கலை படித்த பிறகு நீங்க முதுகலை கட்டாயம் படிக்கிறதா நல்லது. அப்பதான் உங்களுக்கு ஒரு நல்ல தரமான இடத்துக்கோ ஒரு வேலைக்கோ வாய்ப்பா அமையும்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து நீங்க இப்ப தமிழ் இளங்கலை தமிழ் படிச்சீங்கன்னா, BA தமிழ் படிச்சாலும் சரி, அல்லது வேற எந்த BA BSc படிச்சிருந்தாலும், அதுல தமிழை பாடமா எடுத்து படிச்சிருந்தாலும், நான் சொல்ல போற முதுகலை MA பட்டங்கள் நீங்க படிக்கலாம். முதுகலை தமிழ் MA தமிழ், அப்புறம் முதுகலை மொழியியல், அப்புறம் லிங்குவிஸ்டிக்னு சொல்லுவாங்க, அப்புறம் முதுகலை சிற்பவியல், முதுகலை நாடகவியல், முதுகலை இசையியல், முதுகலை இதழியல் ஜேர்னலிசம் அது சார்ந்தும் படிக்கலாம் நீங்க. அப்புறம் முதுகலை மொழிபெயர்ப்பியல், முதுகலை சைவ சித்தாந்தம், முதுகலை வைணவம், முதுகலை கல்வெட்டியல் மற்றும் தொல்லியல். இதுல பெரிய அளவுக்கு வேலை வாய்ப்பு இருக்கு, பெரிய அளவுக்கு சம்பளம் வரும் அதுல அப்படிங்கிறது உண்மையா இருக்கு. அப்புறம் முதுகலை அகராதியல், டிக்ஷனரி சார்ந்த சயின்ஸ், அது இதெல்லாம் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள். இந்த தமிழ் படிச்சா என்ன படிக்கலாம்னா, முதுகலையில இவ்வளவு படிக்கலாம். இது எல்லாத்துக்கும் வாய்ப்பை தமிழ் உங்களுக்கு திறந்து கொடுக்குது அப்படிங்கிறதா உண்மை. இது மட்டும் இல்லாம நீங்க இளங்கலை தமிழ் படிச்சிருக்கீங்க, இல்ல முதுகலை தமிழ் கூட படிச்சீங்க, அப்புறம் உங்களுக்கு தமிழ் இலக்கியம் BA தமிழ் லிட்ரேச்சர் இதை படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு B.Edக்கான வாய்ப்புகளும் நேரடியா அமையுது. இளங்கலை கல்வியியல், முதுகலை கல்வியியல் M.Ed, அப்புறம் இதெல்லாம் தாண்டி புலவர் பட்டம்னு ஒன்றும் இருக்கு. புலவர் பட்டம் படிச்சீங்கன்னா இன்னைக்கும் மதிப்பு இருக்கு. பெரிய அளவுக்கு முன்னாடி மதிப்பு இருந்துச்சு, இன்றைக்கும் அதுக்கான மதிப்பு இருக்க தான் செய்யுது. இந்த புலவர் பட்டம் படிக்கிறதுக்கு மட்டும் நீங்க கட்டாயம் இளங்கலை தமிழ் இலக்கியம் படிச்சிருக்கோம். BA தமிழ் லிட்ரேச்சர் படிச்சிருந்தா தான் இந்த புலவர் பட்டம் படிக்க முடியும். அதுதான் அதுல இருக்கிற ஒரே ஒரு கண்டிஷன். இப்போ நீங்க வந்து இளங்கலை முடிச்சிட்டீங்க, முதுகலை முடிச்சிட்டீங்கன்னா அடுத்து ஆய்வு நிலைகள்ல நீங்க செய்யும் போது தான் இன்னும் உங்களுடைய தரம், உங்களுடைய வாய்ப்புகள் பெரிய அளவுக்கு பெருகுதுங்கிறதா உண்மை. அப்போ இதை படிச்சவங்க, தமிழ்ல இதை படிச்சவங்களுக்கு வேற என்ன வாய்ப்புகள் இருக்கு இந்த ஆய்வு செய்யும் போது அப்படின்னா, சிற்பத்துறை, நாடகத்துறை, இசைத்துறை, இலக்கியத்துறை, ஓலைச்சுவடித்துறை, கல்வெட்டியல் துறை, அகராதியியல் துறை, அறிவியல் தமிழ் துறை, அரிய கையெழுத்து சுவடித்துறை, நாட்டுப்புறவியல் துறை, மொழிபெயர்ப்பு துறை, கடல்சார் வரலாற்றுத்துறை, தொல்லறிவியல் துறை, மொழியியல் துறை, மெய்யியல் துறை, அயல்நாட்டு தமிழ் கல்வித்துறை அப்படின்னு இத்தனை துறைகள்ல ஆய்வுக்கான வாய்ப்புகள் இங்க இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற படிப்புகள் மட்டும்தான் நான் இப்ப சொல்றது எல்லாமே. சரிங்க, இப்ப நாங்க தமிழ் படிச்சிட்டோம், நீங்க சொன்ன மாதிரி முதுகலையும் படிச்சிட்டோம், ஆய்வு சார்ந்த படிப்புகளையும் படிக்கிறேன், எங்களுக்கு என்னங்க வேலை வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது நான் சொன்ன துறைன்னு ஒவ்வொரு துறையிலையும் இங்க வேலை வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. குறிப்பா தமிழ் வளர்ச்சி துறைக்கு கீழே பல அமைப்புகள் இருக்கு. அதுல உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் ஒண்ணு, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் ஒண்ணு, சரஸ்வதி மகால் நூலகம் ஒண்ணு அப்படின்னு பல இடங்கள் இருக்கு. இந்த எல்லா இடங்கள்லையுமே இது சார்ந்த படிப்புகளையும் கொடுப்பாங்க, அது சார்ந்த ஆய்வுகளும் நான் செய்யலாம், அதுக்கு பிறகு வேலை வாய்ப்புகளும் இருக்கு. இப்போ மட்டும் கடந்த ஒரு 3 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு கோயில்ல இருக்கிற ஓலைச்சுவடிகளை மீட்டெடுக்கிற வேலையை செய்யறாங்க. அதுல நிறைய பணிகள் திறந்திருக்கிறதா நம்ம பாக்குறோம். நிறைய பேர் எடுக்கிறாங்கன்ற அறிவிப்புகளும் வருது, எடுக்கிறாங்க, போறாங்க. அவங்களால இதுவரைக்கும் கண்டெடுக்கப்படாத, எடுத்து பதிவிக்கப்படாத பல நூறு பல்லாயிரம் கணக்கான ஓலைச்சுவடிகள் வரது நம்ம செய்தித்தாள்கள்ல செய்தியாவே பார்க்கிறோம். அப்ப அவங்களுக்குலாம் எவ்வளவு தொகை கொடுப்பாங்கன்றதை நீங்களே சிந்திச்சு பாருங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட நேரம் போயிட்டு இந்த நிறுவனங்களையும் கேட்டு பாருங்க, நீங்களே தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கு அது நடக்கிறது வந்து இந்து சமய அறநிலையத்துறை கீழே நடக்குது. ஆனா அதுக்கான ஆட்கள் தரதெல்லாம் வந்து கட்டாயம் இந்த தமிழ் வளர்ச்சி துறை கீழே தான் இருந்து அங்கிருந்தா ஆட்கள் போவாங்க. அப்படிதான் நடக்கும். அப்ப எந்த துறைக்கு தேவைனாலும் இங்க இருந்தா போவாங்க. ஆர்கியாலஜின்னு இருக்கு, அதான் தொல்லியல் துறை, அவங்களுக்கு கல்வெட்டு துறை இருக்கு, இவங்களுக்குலாம் ஆள் வேணும்னாலும் இது வழியா தான் போவாங்க. இதுல தான் அந்த துறைகள் இருக்கும், துறை சார்ந்த வல்லுநர்கள் இருப்பாங்க, அங்க இருந்தா இது சார்ந்த ஆட்களை அனுப்புவாங்க. இது சார்ந்த பயிற்சிகளும் அங்க கொடுக்கப்படும். அந்த பயிற்சிகளையும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது கூடுதல் வலுவா உங்களோட ப்ரொஃபைலுக்கு, உங்களோட வாய்ப்புகளுக்கு பெரிய அளவுக்கு உதவும். இதெல்லாம் வந்து
அடிப்படையாக தமிழ் படித்தவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கிற வேலை வாய்ப்புகள்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல தமிழ் படித்தா நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, குறைந்த அளவு நீங்கள் இளங்கலை படிக்கிறீங்கனாலே ஆசிரியர் பணிக்கு நீங்கள் சேர முடியும். ஒரு உயர்நிலை கல்வி வரைக்கும் வரணும்னா நீங்கள் இளங்கலை படித்தாலே உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அதுக்கப்புறம் முதுகலை படிச்சிங்கன்னா இன்னும் மேல்நிலை பள்ளி வரைக்கும் போகலாம். அதுக்கப்புறம் ஆய்வு நிலை நிறைஞர் எம்ஃபில் படிக்கிறீங்க இல்லை பிஹெச்டி படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான கல்லூரி பல்கலைக்கழகம்னு எல்லா இடத்துலையும் ஆசிரியர் பணி பேராசிரியர் பணி இதெல்லாம் காத்திருக்கு. அதாவது எவ்வளவு கல்லூரிகள் இருக்கு, எவ்வளவு ஆசிரியர்கள் தேவைப்படுவாங்கன்னு பாருங்க. இப்போ இந்த ஆசிரியர்கள் நீங்க வெறும் தமிழ்நாட்டில் மட்டும் சிந்திக்க கூடாது. இந்திய அளவில் பிற மாநிலங்கள்லையும் தமிழ் சொல்லிக் கொடுக்குற பல்கலைக்கழகங்கள் இருக்கு, அங்கேயும் ஆசிரியர் பணிகள் இருக்கு. இது எல்லாமே இன்றைக்கு நீங்க வந்து பல்கலைக்கழகங்கள்ல ஒரு பேராசிரியர் பணிக்கு போறீங்கன்னா குறைந்தது சொல்றேன் ஒரு 80-85,000 வரைக்கும் சம்பளம் உங்களுக்கு தொடக்க நிலையில 60,000க்கு மேல தான் இருக்கும். அப்போ அது எவ்வளவு ஒரு நல்ல பணின்னு சிந்திச்சு பாருங்க. ஆனா அதிகமா ஆட்கள் இந்த மாதிரி பணிகளுக்கு போறது இல்லைங்கிறதா உண்மை. இது மட்டும் இல்லாம நீங்க இதெல்லாம் போயிட்டு இங்கெல்லாம் வேலை செஞ்சு ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த வேலை சார்ந்த திறனும் ஏற்படுத்திக்கிட்டீங்க, உங்களோட வேலை ஓரளவுக்கு அறியப்படுதுன்னா உலக நாடுகள் நிறைய இடத்துல தமிழ் சொல்லிக் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இலங்கையில் இருக்கு, சரி அது கூட அங்கேயே தமிழர்கள் இருக்காங்க செஞ்சுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மலேசியா சிங்கப்பூர்லயும் இருக்கு, அங்க இருக்கிறவங்க இருந்தாலும் அதுக்கான தேவை அதிக அளவு வெளியில இருந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம சீஷல்ஸ் ரீயூனியன் இந்த மாதிரி தமிழர்கள் அதிகமாக வாழ்ற நிலப்பரப்புகள்லையும் இதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை தமிழர்கள் அதிகமாக பயன்படுத்திக்காதனால உலக அளவில் இப்போ கனடா ஐரோப்பா இங்கெல்லாமும் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அங்கெல்லாமும் தமிழ் பள்ளிகள் நிறைய வருது, அங்கே தமிழ் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் தேவைப்படுறாங்க. ஆனால் அதை தமிழர்கள் சரியா பயன்படுத்திக்காதனால அந்த இடத்துலையும் பிற மொழியாளர்கள் குறிப்பிட்டு சொல்லணும்னா தெலுங்கர்களுடைய ஆதிக்கம் பெரிய அளவுக்கு இருக்குங்கிறதா உண்மை. இது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த துறைகள் தமிழ் வளர்ச்சி துறைன்னு இருக்கு, அந்த துறை கீழே ஏகப்பட்ட வேலை வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்து சமய அறநிலையத்துறை இருக்கு, அதுக்கு கீழே நான் ஏற்கனவே சொன்னால சைவ சித்தாந்தம் வைணவம் இதெல்லாம் படிச்சாலும் இங்கே வாய்ப்பு இருக்கு, தமிழே படிச்சாலும் இங்கே வாய்ப்பு இருக்கு. அப்போ அந்த வாய்ப்புகளையும் நம்ம பயன்படுத்தலாம். யார் பயன்படுத்துவாங்க? இன்னைக்கு அந்த துறைக்கு அமைச்சராக யார் இருக்காங்க? அந்த மாதிரி தான் நடக்கும். இது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து இந்த போட்டித் தேர்வுக்கான அணியப்படுத்தல இருப்பாங்க. இந்த போட்டித் தேர்வுக்கு போறேன் நான் வந்து அது பல நிலைகளில் இருக்கு. இந்திய குடிமை பணின்னு இருக்கு, அது மட்டும் இல்லாமல் குரூப் 1 குரூப் 2 குரூப் 8 வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பணிகளுக்கு போறவங்க கூட இதை படிக்கலாம், தமிழ் படிக்கலாம், வரலாறு படிக்கலாம். இதுதான் உங்களுக்கு அதிகமாக அதில் கை கொடுக்கவும் வாய்ப்பு இருக்கு. அப்போ நீங்க இதை படிச்சுட்டு இந்த மாதிரி பணிகளுக்கும் தேர்வு சார்ந்த பணிகளுக்கும் கூட போகலாம். அதுல இந்த இந்திய குடிமை பணினா IAS IPS IFS IRS ஏகப்பட்ட இந்த படிப்புகள் இருக்கு. அப்போ அந்த எல்லா படிப்புக்குமே கூட அடித்தளமா உங்களோட தமிழ் இங்க இருக்கலாம். இது மட்டும் தானே பார்த்தீங்கன்னா நீங்க அரசு நிறுவனங்கள் பல நிறுவனங்கள்ல பல பணிகள் இருக்கு. அப்புறம் நீதிமன்றங்கள் பாடநூல் கழகங்கள் இங்கெல்லாம் வந்து பிழை திருத்துனர் பணினே ஒன்று இருக்கு. அவங்க எல்லா ஆவணத்தையும் தமிழ் எழுதணும். இங்க இருக்கிறவங்க நிறைய பேர் சரியா தமிழ் எழுத தெரியாம இருக்காங்க. அதனால என்ன பண்றாங்க, பிழை திருத்துனர்னு ஒருத்தர் தனியா ஒரு பணியமர்த்தி வைக்கிறாங்க. அப்ப அப்படி பாத்தீங்கன்னா எவ்வளவு வாய்ப்புகள் இருக்குன்னு பாத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம தொலைக்காட்சி வானொலி நிலையங்கள்ல அறிவிப்பாளரா, நிகழ்ச்சி தொகுப்பாளரா, செய்தி தொகுப்பாளரா, நிகழ்ச்சி நடத்துறவங்களா, இப்படி பல்வேறு பணிகள் இருக்கு. அதுதான் எடுத்துக்காட்டுக்கு நம்ம தமிழ்ல கூட கோபிநாத்தை வச்சோம். அவர் செய்யற வேலைக்கு அவருக்கு தமிழும் வரலாறும் ஓரளவுக்கு தெரிஞ்சு எல்லார்ட்டையும் பேச தெரிஞ்சதுன்னா அந்த கலை இருந்தா போதும், அது உங்களுக்கு தமிழ் கட்டாயம் சொல்லிக் கொடுக்கும். நீங்க தமிழ் படிச்சுட்டு அதுக்கு பிறகு நான் சொன்ன வாய்ப்புகளை சரியா பயன்படுத்தி எல்லாரோடும் எப்படி பேசுறது, எப்படி தொகுக்கிறது, இந்த உங்களுக்கு தமிழ் புலமை இருந்துச்சுனாலே கட்டாயம் அது ஒரு பெரிய அளவுக்கு நம்பிக்கையை கொடுக்கும். இந்த மாதிரி வேலைகள்ல ஈடுபடலாம். எவ்வளவு லட்சங்கள்ல இவங்க எல்லாம் சம்பாதிக்கிறாங்கன்னு எண்ணி பாருங்க. இது மட்டும் இல்லாம அச்சு ஊடகம், இந்த செய்தி ஊடகம், இந்த மாதிரி எல்லா ஊடக பணியிலையும் தமிழ் பெரிய அளவுக்கு இங்க பங்காற்றிட்டு தான் இருக்கு. அப்ப இந்த பணிகள் எல்லாத்திலையும் தமிழர்கள் இந்த தமிழை கற்று இந்த பணிகள்ல போலனா பிறமொழியாளர்கள் தான் போவாங்க. அப்புறம் நம்ம உட்காந்துக்கிட்டு பிறமொழியாளர் ஆதிக்கம் இருக்குன்னு பேசவே முடியாது. ஏன்னா அதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறதே நம்ம தான். அப்ப இவ்வளவு வாய்ப்புகள் இருக்கிற தமிழ் கல்விக்கு தமிழர்கள் முதன்மை கொடுக்கலாம். வேற யார் கொடுப்பாங்க? அதான் கொடுக்குறாங்க. உண்மையா சொல்லணும்னா தூய தமிழ் பேரை வச்சுக்கிட்டு தமிழையும் படிச்சுக்கிட்டு இந்த மாதிரி தமிழ் சார்ந்த பணிகள் எல்லாத்தையும் உட்காந்துக்கிட்டு ஆனா உண்மையிலே தமிழுக்கு சரியா வேலை செய்யாம இங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுக்காக பிறமொழியாளர் மட்டும் இருக்காங்க நம்ம சொல்ல முடியாது. தமிழர்களுக்கு அந்த உணர்வு இல்லாம அங்கிருந்து அந்த மாதிரி வேலைகள் செய்யறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் மாத்திரம்னா உண்மையிலேயே உணர்வுள்ள தமிழர்கள் தமிழை எடுத்து படிச்சு இப்படி இருக்கிற ஏராளமான வாய்ப்புகளை பயன்படுத்தி தன் தாய்மொழியும் வளர்த்துக்கலாம், தன்னையும் வளர்த்துக் கொள்ளலாம். இது வழியா நம்ம சொல்ல வர்றது என்ன, தமிழ் படிச்சா கட்டாயம் வேலை கிடைக்கும், சோறு கிடைக்கும். அப்படி பேசுறவன் எவனாவது கேட்டானா இப்ப நம்ம சொன்ன வாய்ப்புகள் எல்லாத்தையும் எடுத்து காமிச்சு இத்தனை 1000 லட்சங்கள்ல சம்பாதிக்கிற பல வேலைகள் இருக்கும்போது நம்ம ஏன் அதை விட்டுட்டு பல லட்சம் கோடி வரைக்கும் செலவு பண்ணி மருத்துவம் படிக்கணும்னு நினைக்கிறது, அல்லது தன்னுடைய வாழ்நாள் சேகரிப்பு இல்லை நிலங்களை வித்து பொறியியல் படிக்கிறது, கடைசியில் அதை படிச்சுட்டு போய் நீங்க வாங்க போற சம்பளம் இருக்குல்ல அந்த சம்பளத்தை இந்த மாதிரி எளிமையான படிப்புகள் மிக குறைந்த செலவுல படிச்சுட்டு அதே அளவுக்கான சம்பளத்தை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது நீங்க 4 ஆண்டு படிச்சுட்டு நேரடியாக ஒரு நிறுவனத்தில் போறீங்கன்னா இதுல கூடுதலா ஒரு 2 ஆண்டு இருக்கும். ஆனா அதுக்கு நீங்க செலவு, அதாவது இந்த பொறியியல் இதுக்கெல்லாம் செலவு செய்யறதுல ஒரு 10-15 விழுக்காடு செலவு செஞ்சாலே இந்த மாதிரி படிப்புகளை உங்களால முடிக்க முடியும். முடிச்சுட்டு அதுல சம்பாதிக்கிற அளவு கூட உங்களால சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இங்க இருக்கு. இப்போ வாய்ப்புகளை யார் சரியா பார்க்கறோம் பயன்படுத்திக்கிறோங்கிறதுல தான் இருக்கு. அப்ப அதை சரியா பயன்படுத்திக்கிற நிலையில, குறிப்பா தமிழ் சார்ந்த வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கிற நிலையில தமிழர்கள் தங்களை தகவமைத்துக் கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறது தான் இந்த காணொலி. இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்க காலகட்டத்தில் எல்லா கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள்லையும் இந்த மாணவர் சேர்ப்புக்கான வேலைகள் இதெல்லாம் தொடங்கிட்டாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தா இதெல்லாம் தேடி கொஞ்சம் பார்த்து எது சரியா எடுக்கலாம் அப்படிங்கிற சரியான தேர்வுகள், அதுவும் உங்களோட நிலைக்கு உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது சார்ந்து போறதுக்கான வேலைகள்ல சரியான விழிப்புணர்வோட மாணவர்கள் செயல்படணும். பெற்றோர்களும் அவங்களுக்கு வழிகாட்டணும். நன்றி, வணக்கம்.